மற்றொரு அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பள்ளி மாணவன் உயிரிழந்ததன் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. சென்னை திருவொற்றியூர் பகுதியில் 17 வயது மாணவன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த நிலையில் இந்த விபத்து தொடர்பாக தற்போது சிசிடிவி காட்சியானது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. டியூஷன் முடித்துவிட்டு வரும்போது சிறுவன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த நிலையில் இது தொடர்பாக முன்னமே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்திருந்ததாக அந்த பகுதி பொதுமக்கள் கூட பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள். இந்த சூழலில்தான் இந்த விபத்து எப்படி நடந்தது என்பது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மழை வெள்ளத்தில் நடந்து வரும் மாணவன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. முழு விவரங்களோடு செய்தியாளர் பிரபு இணைப்பில் இருக்கிறார். பிரபு, வணக்கம். முழு விவரம். கனிமொழி, வணக்கம். சென்னை திருவொற்றியூர் பீர் பைல்வான் சாலையில் நேற்று முன்தினம் இரவு மழை பெய்த பொழுது 12ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த மாணவன் டியூஷன் சென்று விட்டு வீடு திரும்பும் பொழுது சாலையில் ஓரத்தில் இருந்த வீடை தாண்டும் பொழுது மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். இந்த சம்பவத்தில் அந்த தவறிழைத்த அதிகாரிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் எல்லாம் சாலை மறியலில் ஈடுபட்டிருந்தார்கள். தொடர்ந்து அந்த மின்வாரிய ஏஇ மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட பின்னரே அவர்கள் சாலை மறியலை கைவிடுவதாகட்டும் அல்லது மற்ற போராட்டங்களை கையில் எடுக்காமல் இருந்ததும் அந்த அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்த பின்னரே அவர்கள் இதை சுமூகமாக முடித்தனர். இந்த நிலையில் அந்த மாணவன் அந்த குறிப்பிட்ட தினத்தில் எப்படி இறந்தார் என்பதை காட்டக்கூடிய அந்த சம்பவம் எப்படி நேர்ந்தது என்பதை காட்டக்கூடிய சிசிடிவி காட்சி தான் தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. டியூஷன் சென்று விட்டு வந்த அந்த மாணவர் தனது வீட்டிற்கு செல்வதற்காக அந்த வழியாக நடக்கும் பொழுது அந்த மின்சாரமானது அவரை தாக்கி இருக்கிறது. கிட்டத்தட்ட அவர் தாக்கி அந்த இடத்திலேயே துடிதுடித்துக் கொண்டிருக்கும் போது அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் அவரை காப்பாற்ற முற்பட்டாலுமே கூட மின்சாரம் பாய்ந்து விடுமோ என்ற அச்சத்தில் அங்கிருந்தவர்கள் பரிதவிக்கக்கூடியதையும் பார்க்க முடிகிறது. இப்படியாக அதிகாரிகளின் மெத்தன போக்கால் தான் இந்த விபத்து நடந்தது என்று கூறி அன்றைய தினத்திலிருந்தே அவர்கள் பெரும் போராட்டத்தை கையில் எடுத்தார்கள். அந்த மாணவன் அந்த குறிப்பிட்ட இடத்தில் மின்சாரம் தாக்கி இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சியை தான் நாம் பார்த்திருக்கிறோம். இந்த சிசிடிவி காட்சியானது தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி பிரபு.